எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. இக்கா காலையில் நாளைக்கு ஓன் ட்ரெஸ்ஸை தானே சர்ச்சி போட்டேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாவட்டி. ஓ அப்படியா? அதானே எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லாம இருக்க முடியும்? ஏன் ட்ரெஸ் இல்லையா செலக்ட் பண்ணது நான் இல்லையா? நல்லா தானே இருக்கும். சரி சரி உடனே ரொம்ப பீத்தாத. 2-3 தான் சொன்னாவ. 2-3 தானே சொன்னாவல்லட்டி. அதுதான் எனக்கு கெத்து. ஆமா தெரியாம தான் கேட்கேன். சாதாவான் ட்ரெஸ்ஸை கேட்டாலே தரமாட்டா. இன்னைக்கு நான் கேட்டோன்னே எடுத்து போடுன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் தந்தா தானே அடுத்த வாரம் ஓன் ட்ரெஸ் நான் எடுத்து போடும்போது நீ ஆடாம இருப்பா. அதுக்கு தான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்குது. ஓ அப்படியா? சரி சரி. ஆமா அடுத்த வாரம் எந்த ட்ரெஸ் எனக்கு ட்ரெஸ் வேணும் உனக்கு? அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு நைட்டு ரிசப்ஷன் ஒன்று போட்டிருந்தா இல்லையா, அதுதான் வேணும். உனக்கந்தான் அந்த மாதிரி உண்டு இல்லாட்டி. அதுதான் கொஞ்சம் கிழிஞ்சி தையல் எல்லாம் பிரிஞ்சு எடுத்து கிடக்கு. அதனால உன் ட்ரெஸ் போட்டு போவேன். அடுத்த வாரம் தானே நான் தந்தா தானே பார்த்துருவோம். நீ எழுமி முன்னாடி நான் ட்ரெஸ்ஸை போட்டு கோயிலுக்கு போயிடுவேன் இல்லையா? என்னட்டி உன் ட்ரெஸ்ஸை கேட்டுருவேன் சொன்னதுக்கு இப்படி யோசிக்கியா? ஏன் தரக்கூடாதுன்னு இப்பவே பிளானை போட்டுருவியோ? சே நான் எல்லாம் பிளானே போடலாமா. சரி பிக் பாஸ் வையா. இப்போ பிக் பாஸ் போடுவாவே. ஆமா பத்தியா எப்படி இப்ப பிக் பாஸ் தொடங்க. நம்ம நினைச்ச மாதிரி அர்ச்சனா தாண்டி டைட்டில் வின்னர். ஆமா பத்தியா இதுவரை வைல்ட் கார்டு என்ட்ரில வந்த யாருமே வின் பண்ணது கிடையாது இல்லையா? கிடையாதுதான். பாப்போம் இந்த தடவை அர்ச்சனா தான் கன்ஃபார்மா. எப்பா யார் 2 பிள்ளைலாமா சண்டை போடாம ஒற்றுமையா இருக்குதியே. ஏம்மா நாங்க சாதா ஒற்றுமையாவே இருக்க மாட்டோம். ஒற்றுமையா இருக்கிறது விடவா உங்களுக்கு பொறுக்கல? பொறுக்கலன்னு இல்லட்டி இல்ல சாதா 2 பேரும் சேர்ந்து இருந்தாலே 1008 சண்டை போடுவிய. இன்னைக்கு ஒற்றுமையா இருந்தாலும் ஒரே சேனல் பாக்குறீங்களே. அது என்னமோ உண்மைதாம்மா. சாதா நான் வைக்க சேனல் அவளுக்கு பிடிக்காது, அவன் வைக்க சேனல் எனக்கு பிடிக்காது. ஆனா இன்னைக்கு 2 பேரும் பார்த்து தானே ஆகணும். ஏமாக்கா திருந்திட்டியோ? இன்னைக்கே வசந்தி சொன்னா என்னக்கா இப்ப உங்க வீட்டுல சண்டை போடுறவா, உங்க 2-3 சத்தம் வெளியே கேட்கல. நீ கண்ணு வச்சுட்டாவளா? இனி சண்டை வராம இருந்த மாதிரி தான். அதானே நாங்க சண்டை போடாம இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரையிலே தூண்டி விட்டுருவோம் போல இருக்கு. சரி மக்கா வேற ஏதாவது சேனல் வைக்கலாம். படம் போடுவோம் இல்லையா, படத்தோடு பார்ப்போம். இன்னைக்கு படம் ஒன்றும் பார்க்க முடியாதுமா. இன்னைக்கு விஜய் டிவி தான் பிக் பாஸோட டைட்டில் வின்னர் யாருன்னு பார்க்கணும். என்ன டி எப்ப பார்த்தாலும் பிக் பாஸ்னு எவ்வளோ நேரம் தான் முழிச்சிருந்து டிவியில பார்த்தாலும் காலையில போனையும் பார்க்குது இல்லாட்டி. என்னதான் போன்ல பார்த்தாலும் டிவியில பார்க்க மாதிரி இருக்குமாமா. இப்ப டிவியில பார்க்க பிறகு போன்ல பார்ப்போம். கொஞ்ச நேரம் வேற சேனல் வைங்களாம். ஏம்மா இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. நாங்க 2 பேரும் காலையில இருந்தே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரி எதையும் பாருங்க. கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலன்னு நமக்கு என்ன பார்க்க கொடுத்தா வைக்குது. சரி பின்ன இந்த பார்த்துட்டு இருங்க. நான் லட்சுமி இடத்துல போயிட்டு வரேன். இது கொள்ளாமே உடனே லட்சுமியை தேக்கிட்டு போறவளா? இருங்க போமா. அதானே சும்மா இப்ப வர அடிக்கடி அடுத்து விட்டு போக ஆரம்பிச்சிட்டியே. முன்னாடி எப்ப பார்த்தாலும் வீடு உண்டுன்னு வீட்டுக்குள்ளே கிடப்பாவ. இப்ப எப்பவும் அடுத்த வீட்டுக்கு. பின்ன என்னட்டி நான் சொல்லி சேனல வைக்கவும் மாட்டிய. 4 வட்டவே கதை விடலான்னு சொன்னா விடவும் மாட்டேங்கிறிய. அந்த 4 வட்ட கதை விடியது பதில் எங்க 2 வட்டையும் கதை விடுங்க, நாங்க கேட்டுட்டு இருக்கோம். சும்மா பிள்ளை எவ்வளவு வெளியே விடாதுவ, நம்மள்ட்ட சொல்ல படமும் பார்க்க விடாதுவ. பிக் பாஸ பாருங்க எனக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு விருப்பமா தான் நீங்க பாக்குறிய மக்கா. எனக்கு கொஞ்ச நேரம் லட்சுமியோட பேசினாதான் கொஞ்சம் தான் ஆறுதலா இருக்கும். நான் போய் பேசிட்டு வரேன். எங்களுக்கு நீங்க வீட்டுல இருந்தாதான் எங்களுக்கு ஆறுதலா இருக்கும். வீட்லயே இருங்க. நான் தொடங்கியாச்சு சிட்டி தொடங்கியாச்சு பத்தியா. இதுல என்ன மக்கா புரியுது? தொடர்ந்து 100 நாளுக்கு மேல பாத்துக்கிட்டே இருக்கிறீங்களே. நீங்களும் பாருங்கம்மா உங்களுக்கும் புரியும். என்னத்த புரியுமோ. சரி பாருங்க. லட்சுமியோட போயிட்டு வரேன் மக்கா. சரிம்மா சீக்கிரம் வந்துருங்க. படத்துக்கு கவனத்துல போன்னு சொல்லி போயிடும். அம்மா இதுதான் வாய்ப்புன்னு பயன்படுத்தி கிளம்பிட்டா பேரு. சரி போயிட்டு வரட்டு. இல்லைன்னா சேனலை மாத்த தான் சொல்லிட்டு இருப்பாவ. போயிட்டு வரட்டு.